காவிரி விவகாரத்தால் முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் கர்நாடகாவின் சில திரையரங்குகளில் திரையிடப்படாமல் நிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது. சரி, விவரம் என்னன்னு விரிவா பார்க்கலாம். வினாடிக்கு 3500 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கணும்னு கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்ட நிலையில அது அம்மாநில ஆட்சியாளர்களை மட்டுமல்லாமல் விவசாயிகள், பொதுமக்கள் என பல தரப்பினரையும் கோவப்பட வச்சிருக்கு. ஆணையத்தோட உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய போறதா கர்நாடக அரசு சொல்லி இருக்கிற நிலையில ஆணையத்தை கண்டிச்சு காவிரி ஆற்றில இறங்கி போராட்டம் நடத்தும் கர்நாடக விவசாயிகளோட ஆக்ரோஷத்தை கடந்த 2 தினங்களாக கேட்டோம் பார்த்தோம் இருப்போம். தற்போது இதன் தொடர்ச்சியா முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை கர்நாடக திரையரங்குகளில் தொடர்ந்து திரையிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சில திரையரங்குகள் பதற்றத்தை முன்கூட்டியே கணிச்சு காட்சிகளை ரத்து செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. சில திரையரங்குகள்ல முதல்வர் விஜயோட போஸ்டர்கள், பேனர்கள் ஆகியவை அகற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான புகைப்படங்களும் கூட வெளியாகி இருக்கு. படம் வெளியாறதுக்கு முன்னாடியே பல சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சு நீண்ட பல போராட்டங்களுக்கு பிறகு வெளியான ஜனநாயகன் 200 கோடி ரூபாய்களுக்கு மேல் வசூலை வாரி குவித்திருக்கும் நிலையில கர்நாடகாவில் மட்டும் தொடர்ந்து திரையிடப்படுவதில் சிக்கலை சந்தித்திருப்பதாக வரும் செய்திகள் படத்தின் ஒரு குறிப்பிட்ட வசூலை பாதிக்கும் என்றே சொல்லப்படுகிறது.